ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். இன்று தொடக்கமாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிற்றஞ்சிறுகாலேன்னு ஆரம்பிக்கிற 29வது பாசுரத்தின் வரிகளை 5 நிமிஷம் ஷார்ட்ஸில் அனுபவிப்போம். இப்போ பாசுர அனுசந்தானம். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றோமை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறிகொள்வான் அன்றுகான் கோவிந்தா. எற்றைக்கும் 7 பதவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய். கிருஷ்ணன் கிட்ட ஆண்டாள் சரணாகதி பண்ணிட்டா. நாங்கள்லாம் அறிவு ஒன்றுமில்லாத ஆய்குலம், நீயோ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். இறைவா நீ தாராய் பறை அப்படின்னு கேட்டா. கண்ணன் சிரிச்செண்டே, பறைதானே, யாருங்க? ஜாம்பவான் திருவக்கிரம அவதாரத்தின் போது வச்சிருந்த பறை இருக்கு, அதை கொண்டு வந்து இவாளுக்கு குடு அப்படின்னான். இவாளை சீண்டான். கிருஷ்ணா, இவ்வளவுதானா நீ எங்களை புரிஞ்சுண்டது? சிற்றஞ்சிறு காலையில் சின்ன சின்ன பெண்களாகிய நாங்கள் சின்ன சின்ன ஆசையோட சின்ன சின்ன காலை எடுத்து உன் பொற்றா மறையடிய போற்றி பாட வந்திருக்கோம். இந்த பேரி வாத்தியத்தை கொடுக்குறியே. சிற்றஞ்சிறுகாலை அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்தம், 3:30 மணி. பகவான் கிட்ட நம்ம சரணாகதி பண்ணதுக்கப்புறம் ஒரு காலம் பிறக்கும். அதுலேருந்து நம்ம சரீரம் பிரிகிற காலம் வரை மோட்சத்துக்கு காத்துண்டு இருக்கிற அந்த விடியலுக்குத்தான் சிற்றஞ்சிறுகாலை அப்படின்னு சொல்லுவார். குறுகிய காலத்தில் சில பேருக்கு பகவத் பக்தி ஏற்பட்டு பகவான் திருவடியை அடைஞ்சிடுவார். அந்த காலத்தையும் சிற்றஞ்சிறுகாலே அப்படின்னு தான் சொல்லுவார். அப்படி மோட்சம் அடைஞ்சவா 3 பேர். கட்டுவாங்கன் அப்படிங்கிற அரசன் தேவ அசுர யுத்தத்தில் தேவர்களுக்கு உதவி பண்ணி ஜெயிக்க வச்சுட்டான். உடனே தேவேந்திரன், ஏதாவது வரம் வேணும்னா கேள் அப்படின்னான். எனக்கு எத்தனை நாள் ஆயுசு அப்படின்னு கேட்டான். அது தேவ ரகசியம், ஆனாலும் சொல்கிறேன், ஒரு முகூர்த்த காலம்தான் அப்படின்னா. ராஜா கலங்கலையே, கிடுகிடுன்னு பிள்ளைக்கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சான். தியானத்தில் உட்காண்டு பகவானை நினைச்சுண்டு 48வது நிமிஷம் முக்தி அடைஞ்சுட்டான். பரீட்சித் மகாராஜனும் சுகபிரம்மன் மூலமாக 7 நாளில் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டு நற்கதி அடைஞ்சான். சிந்தையந்திங்கிற கோபிகை எப்பவும் கண்ணனையே சிந்திப்பவள். கிருஷ்ணன் புல்லாங்குழல் ஊதுற போது பெற்றோர்கள்னால தடுக்கப்பட்டு அவன்கிட்ட போக முடியாம அவனையே தியானம் பண்ணி நல்ல கதியை அடைஞ்சுட்டான். சிற்றஞ்சிறுகாலையில் வந்திருக்கேங்கிறேளே, சூரிய நமஸ்காரம் பண்ணேளோ அப்படின்னு கேட்குறான் கண்ணன். ஓ, பண்ணிட்டோமே, எங்களுக்கு நீதான்ப்பா சூரியன், நாங்கள் நமஸ்காரம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறார். நாராயணன் தான் சூப்பர் சூரியன்னு சாந்தோக்கிய உபனிஷத் கூட சொல்கிறது. ஆழ்வாரும் சொல்கிறார், பகல் கண்டேன் நாரணனை கண்டேன் அப்படிங்கிறார். பகவானை சேவிக்கிறது தான் பகல் பொழுது, ஏன்னா அவன் ஞானத்தை உதிக்கச் செய்யும் சூரியன் அப்படிங்கிறார். சூரியனுக்கும் நாராயணனுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு. சூரியனை பார்த்தா தாமரை மலரும், நாராயணனை தரிசிச்சா நமக்கு ஞானம்ங்கிற தாமரை மலர்ந்துடும். சூரியன் தண்ணீரை உறிஞ்சி எடுக்கும், அது மாதிரி நாராயணன் நம் பாபங்களை உறிஞ்சி எடுத்துடுவான். சூரியனை எல்லா கிரகங்களும் வலம் வரும், அது மாதிரி நாராயணன் சகல ஜீவராசிகளும் நாராயணனை வலம் வருவார். சூரியன் இல்லைன்னா லோகமே இயங்காது, அது மாதிரி அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. சூரியனுக்கு பெருமை அதோடைய ஒளி, அது மாதிரி நாராயணனுக்கு ஒளி பிராட்டி தான். தாயார் தான் பெருமாளுக்கு ஒளி பெருமையை சேர்ப்பவள். இதை ரகுவீர கத்தியத்தில் சுவாமி வேதாந்த தேசிகன் சொல்கிறார். பிரபாவான் சீதையா தேவியா பரமவ்யோம பாஸ்கரக. பிரபா அப்படின்னா ஒளி, சீதை தான் ஒளி. இப்படி பல வகையில் நீ எங்களுக்கு சூரியன். இருக்கிற இடத்திலேயே நின்னுண்டு சூரியனை எல்லாரும் கை கூப்புவா, ஆனால் நாங்கள் நீ இருக்கிற இடம் வந்து சேவிக்கிறோம். ஏன்னா எங்கள் ஊரான ஆயர்பாடிக்கு வந்து நீ அவதாரம் பண்ணியிருக்க. அவதாரம் பண்ணதோடு இல்லாமல் பல லீலைகளை பண்ணி எங்களோட ஆசையை தூண்டி விட்டுட்ட. நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் தெரியுமா? ஊரார் அனுமதியை பெற்றுண்டு நோன்புன்னு ஒரு சாக்கை ஏற்படுத்திண்டு எல்லாரையும் அழைச்சிண்டு சிற்றஞ்சிறு காலையில் வந்து உன்னை சேவிக்கிறோம். இப்படி ஒரு பேரி வாத்தியத்தை கொடுத்து எங்களை சீன்றையே கண்ணா, இது நியாயமா அப்படிங்கிறா ஆண்டாள். அடுத்த வாரம் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய்ங்கிற பதத்தை அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.